ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையே கேட்க வந்திருக்கிற உங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குறதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில் அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பைபிள் முழுசும் நீங்கள் படிச்சிங்கன்னா கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். யார் தான் தேவன்? கர்த்தரே தேவன் என்ற வார்த்தை. நீங்கள் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னொருத்தர் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தான் தேவன் என்பதை உலகத்திற்கு அறிவுறுத்துறதுக்காகவே கர்த்தர் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். வாசிங்க. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் தான் தேவன் என்பதற்கு சாட்சி நாம தான், வேற யாருமே கிடையாது. நாம சாட்சியா இல்லைன்னா காட்சியா மாறிடுவோம். தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறாரு. தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியா உட்காரணும், நடுங்கிட்டு தான் உட்காரணும். கர்த்தர் என்ன பேச போறாரோ அதுக்கு நான் அதுபடி நடக்கணும் என்ற வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ என்ன கவனிங்கன்னு சொன்னா, இப்பொழுது நீங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் தேவனை நிரூபிப்பதற்கான ஒரு திட்டத்தோடு எலியாவை தேவன் அனுப்புகிறார். அங்கு போய் பலி செலுத்தும் பொழுது அந்த பலியை நெருப்பில்லாமல் எரிக்க வேண்டும். நெருப்பு யாருமே போடக்கூடாது, கடவுளே போடணும். கடவுள் யாரோ அந்த கடவுள் அவ்வளவுதான். எந்த கடவுள் பேரை சொல்லி கூப்பிட்டா நெருப்பு வருதோ அவங்க தான் சர்வ வல்லமில்ல கடவுள்னு ஒத்துக்கிடலாம். ஆரம்பமும் முடிவில்லாதவர்னு சொல்லி ஒத்துக்கொள்ளலாம் அப்படின்னு எலியா ஒரு பிளானை போடுறாரு. சாபத்தை நீக்குவதற்காக, அந்த தேசத்தில் இருக்கிறதான வறுமை போக்குறதுக்காக, பஞ்சத்தை நீக்குவதற்காக ஒரு திட்டத்தோடு வருகிறார். அப்படி திட்டத்தோடு வரும்பொழுது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் கவனியுங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நிழல குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லல. நல்லா கவனிங்க. கர்த்தர் தான் தெய்வம் என்று நிரூபிக்கிறதுக்கு சப்போர்ட் கேட்டா ஒண்ணுமே பேச மாட்டாங்க. ஜனங்க நிரூபிச்சாதான் பேசுவாங்க. நீங்க கவனிங்க. a single man stand for God. ஒரு தனி மனிதன் நிற்கிறான். இப்போ 1 குறைவான என்ன பெரிய என்ன? 1ன்றது குறைவான என்ன பெரிய என்ன? 0ன்னா மதிப்பு கிடையாது. 1ன்னா அதான் இருக்கிறதுலே மதிப்பு குறைவான என்ன நம்ம நினைக்கிறோம். ஆனா a man stand with God, he is a single man. The Bible says with God I am not minority, I am majority. ஒரு மனுஷன் நின்னாலும் தேவனோடு நின்ட்டா அவன் மெஜாரிட்டி. நினைச்சுக்காதீங்க, 1 தான் இருக்கிறதுலே பெரிய எண். 1ஓட எல்லாம் கூட்ட அது கூட்டல் தொகை வரும், பெருக்குனா பெருக்கல் தொகை வரும். 1க்குள்ள இருந்து தான் எல்லா எண்களும் வருது. 10னா 10 1 சேர்ந்தது தான் 10. 30னா 30 1 உள்ள இருக்குன்னு அர்த்தம். 1க்குள்ள தான் எல்லாமே இருக்கு. ஆனால் தான் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புகிறாகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். 1 is the greatest number. 1 தான் பெரிய நம்பர். அந்த 1 யாருன்னா தேவன். அந்த தேவனோடு ஒரு மனுஷன் நின்னுட்டா அவன் எல்லாத்தையும் சாதிப்பான். அல்லேலூயா. எண்ணிக்கையில் 450 பேர் நிற்கிறாங்க, இந்த மனுஷன் ஒரு ஆள் நிற்கிறான். இப்போ அவங்க சொல்கிறாரு, இதை பார், நீங்கள் ஒரு காலை எடுத்துங்க, ஒரு பலிபீடம் கட்டிங்க, நீங்கள் விறகு அடுக்குங்க, நெருப்பு போடாமல் அந்த கறியை எரித்து சாம்பலாக்குங்க, பாகால் தான் தெய்வம்னு எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க, கும்பிட்டுட்டு போகிறாங்க.
அப்படின்ற ஒரு சேலஞ்சு கொடுக்குறான். இது நல்லா இருக்குதே ஐடியா அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, காலையிலிருந்து அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சரி, அதை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 26 வசனம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, ஒரு மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். எத்தனை பேர் ஆடுறாங்க? 450 பேர் சாமி வந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. சாமி தான் வரல. கூப்பிட்றாங்க. 6லேருந்து 12 6 மணி நேரம் கூப்பிட்றாங்க. 6 மணி நேரம் பயங்கரமாக ப்ரேயர். என்ன பண்ணுறாங்க, கீறிக்கிறாங்க. ரத்தம் சொட்டுது, உடல் முழுசும் ரத்தம் சொட்டுது. அதை பார்த்து பாகால் வந்து இறங்கி இந்த கரியை நெருப்பு போடாமல் மேலேருந்து நெருப்பு வரணும், அதை எரித்து சாம்பல் ஆக்கணும்னு அவங்களுடைய ப்ரேயராக இருக்கிறது. சரி, இது மத்தியானம் வரைக்கும் முடிஞ்சது பாருங்க. சரிங்களா? அடுத்தது 27. மத்தியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கும் என்று என்ன பண்ணிட்டு இருக்காரு, ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம பாஷையில் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏ நல்லா கூப்பிடிய, என்ன சத்தம் பாருங்க. ஒரு ஆள் நின்று 450 பேத்துக்கு பேசுகிறான்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும். 450 கத்துற சத்தம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அவங்க எப்படி ஆக்ரோஷமாக ஆடிட்டு இருக்காங்க. எல்லார் கையிலையும் கத்தி வேற இருக்குது. எல்லாம் கீறிக்கிட்டு இது பண்ணி அம்பு வச்சு குத்திக்கிட்டு கீட்டு எல்லாத்து மேலேயும் ரத்தம் ஒழிக்கிட்டு இருக்குது. இவர் அப்போ போய் ட்ரோல் பண்ணுறாரு, கிண்டல் பண்ணுறாரு. என்ன பண்ணுற, சத்தம் கூப்பிட்றா, காது கேட்காம இருக்கும். ஒருவேளை ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார், எங்கேயாச்சும் ஜிபிஎஸ் போட்டு கூப்பிட்டிங்கன்னா தான் வருவார். இல்லாட்டி தூங்கிட்டு இருப்பாருப்பா. டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கூப்பிடுங்க. எப்படிலாம் நல்லா கூப்பிட சொல்லி தான் சொல்கிறாரு. சில சமயத்தில் நமக்கு எதிராக நெகட்டிவாக எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைப்போம். நெகட்டிவாக நடக்கிறது நல்லது தான். ஏன்னா அப்போ தான் நெகட்டிவ் எந்த அளவுக்கு பாசிட்டிவுக்கு முன்னாடி தோற்று போகிறது என்பதை நம்ம பார்த்துக்க முடியும். ஐயோ அவங்களாம் கூப்பிடவே கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணல, கூப்பிடுன்றதான் சொல்கிறாரு. அல்லேலூயா. இதுக்கு கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவங்கெல்லாம் வெற்றி அடைந்தார்களா தோல்வி அடைந்தார்களா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அதனால் நிறுத்திட்டாங்க. 29 வசனம். மத்தியான வேலையை சென்ற பின்பு அந்திபலி சேர்த்து நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். 12 மணி வரைக்கும் கூப்பிட்டாங்க. 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்பயும் என்ன வரல, ஒரு ரிசல்ட்டும். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும். 3 மணிக்கு இவர் சொல்கிறாரு, எலியா சகல ஜனங்கள் நோக்கி என்கிட்டே வாருங்க, அப்பா எல்லாம் இங்கே வாங்கப்பா, எல்லாம் வாங்க. இவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, நடக்கலைல்ல, இப்போ எல்லாம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்தபொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து அந்த கற்களினாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தான். நல்ல கவனிங்க. இப்ப இவரு என்ன செய்யணும், நெருப்பு இல்லாம அந்த கறியெல்லாம் சாம்பலாகணும். இப்ப நல்லா கவனிங்க. இவர் என்ன பண்றாரு, நான் விட்டதுல நான் சொல்லக்குள்ள வாசிங்க யார மைக்கில். இப்போ என்ன செய்கிறாரு, காளையை வாங்குறாரு. அடுத்தது என்ன போட்டிருக்கு, 2 படி விதை விதைக்கிற இடமான. 2 படி விதை விதைக்கிறதுன்னா ஒரு படி விதையை விதைக்கிறதுக்கு எவ்வளோ நிலம் வேணும்,
2 படி விதை விதைக்கனா எவ்வளோ நிலம் வேணும் பாருங்க, யோசித்து பாருங்க. அவ்வளோ பெரிய ஏரியாவை அவர் எடுக்கிறாரு. சரி, இங்கே கணக்கு படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2 படி விதை விதைக்கிற அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 படி அப்படின்ற அந்த காலத்து படிப்படி 7.3 லிட்டர் ட்ரை சீட்ஸை வளர்க்குறதான ஒரு அளவு. இப்போ 2 படின்னு சொன்னாக்கா 14.6 லிட்டர் தானியம். லிட்டர் படி இருக்குது, லிட்டர் இல்லாத படி இருக்கு இல்லையா? இப்போ 14 லிட்டரு, 14.6 லிட்டரு அந்த தானியத்தை விதைக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 25 சென்ட்டுக்கு மேலே இருக்கணும்னு வைங்க. ஒரு சும்மா ஒரு குத்து பதிப்பா, நமக்கு துல்லியமாக தெரியாது, விவசாயிகளுக்கு தெரியும், நீங்கள் கணக்கு போட்டுங்க. இவ்வளோ பெரிய ஏரியா எடுத்துட்டு அங்கே ஒரு பலிபீடம் கட்டுறாரு. அங்கே என்ன செய்கிறாரு? பலிபீடம் கட்டினாரு. எதை வந்து பலி செலுத்தணும்? இப்போ எதை பலி செலுத்தணும்? காளைனா புரியுது இல்லையா? பசு வேற காளை வேற, தெரியும் உங்களுக்கு இல்லையா? இப்போ காளையை, இப்போ இந்த காங்கேயம் காளையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஃபேமஸ்ஸு, உலகளாவிய ஃபேமஸ்ஸு. நம்ம இருக்கிற ஏரியாவில் இருக்கிற காளை வந்து உலகளாவிய ஃபேமஸ். ஓகே, இப்போ இந்த காளை பார்த்தீங்கன்னா இந்த 3 வகையான காளைகளை காலையில் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் புல் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதனுடைய எடை வந்து 1000 கிலோலேருந்து 1200 கிலோ இருக்கும். யூரோப்பியன் புல், ஐரோப்பிய காளை உடைய எடை வந்து 1000 கிலோலேருந்து 1200 கிலோ இருக்கும். காங்கேயம் காளையினுடைய அதிகபட்ச எடை வந்து 523 கிலோ. காங்கேயம் காளை அந்த அளவுக்கு ஹைட்டு வெயிட்டாக வளரக்கூடிய ஒரு கொள்ளுக்கொட்டை புல்லை தின்னு வீரமாக வளரக்கூடிய ஒரு காளை. ஆனால் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற காளை அதுக்கு பேர் போரன் புல் அப்படின்னு பேர், போரன் புல். அதனுடைய எடை பார்த்திங்கன்னா 860 கிலோ. அதனுடைய எடை எவ்வளோ? 860 கிலோ. ஏற்கனவே ஒரு போரன் புல்லை அவங்க வெட்டி எல்லாம் வச்சு கிடக்குது, பலிபீடத்து மேலே அப்படி இருக்குது. எத்தனை நேரம் ஆச்சு? 6 மணி ப்ளஸ் 9 மணி நேரம் ஆச்சு, ஒன்றுமே வேலைக்கு நடக்கலை. இப்போ இவர் 3 மணிக்கு இன்சார்ஜ் எடுத்து இந்த 860 கிலோ எடையுள்ள ஒரு காளையை எல்லாம் அந்த குடல் கிடல் எல்லாம் வலித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டால் கூட குறைஞ்சது ஒரு 500 கிலோ வரும்னு வைங்களேன். குறைஞ்சது உங்கள் கணக்கு நல்லா இருக்கும், என்ன கணக்கை விட நான் ஒரு கணக்கு வச்சுக்கிறேன், ஒரு 500 கிலோ இருக்கும். இந்த 500 கிலோவை வைக்கக்கூடிய ஒரு பலிபீடம் எவ்வளோ பெருசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 500 கிலோ கறியை கொட்டோன்னா எவ்வளோ ஏரியா வேணும்? ஐயா என்னை கவனிங்க, எவ்வளோ ஏரியா வேணும்? ஒரு 20க்கு 20 கரெக்டாக இருக்குமா? 20 அடிக்கு 20 அடி இருக்குமா? புரியவே இல்லை. சரி, எவ்வளோ பெருசாக வச்சிங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பலிபீடம் கட்டியாச்சு, அதுக்கு மேலே இந்த 500 கிலோவை எரிக்கக்கூடிய விறகு அடுக்கியாச்சு, அதுக்கு மேலே 500 கிலோ கறியை கொட்டி வச்சாச்சு. கொட்டி வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும் இல்லையா? அவங்க 9 மணி நேரம் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. இப்போ இவருக்கு டைம் இல்லை, 3 மணி ஆயிடுச்சுன்னா 6 மணிக்குள்ளே பொழுது என்னது இருட்டி போயிடும். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய பலிபீடம், அதில் 500 கிலோ எடையுள்ள கறி இருக்கிறது, விறகு இருக்குது. இப்போ எரிக்கணும், அதுக்கு இவர் ஒரு ப்ரேயர் பண்ணணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த என்ன செய்கிறான்னு சொன்னால் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்ற சொல்லுவார். பிற்பாடு அவன், எத்தனாவது வசனம்? 34 வாசிங்க. பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து, 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். இது என்னங்க? இது எப்படி இருக்கு? தண்ணி ஊத்தினா எரியுமா? தண்ணி ஊத்தினா விறகுல தண்ணி ஊற்றி நினைக்க சொல்றாரு. ஏற்கனவே கறி ஈரமாக தான் இருக்கும், அது எப்படி இருந்தாலும் அது ஈரம்தான். இப்போ 4 குடம் தண்ணியை கொண்டு வந்து எது மேலே ஊற்றுங்க? அந்த கறி மேலே ஊற்றி
அந்த விறகுகளை நனைஞ்சி பலிபீடத்தில் வலிஞ்சு சுற்றி ஒரு வாய்க்கால் கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த வாய்க்கால் ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்கணும். இப்போ குடம்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, குடம் தானே போட்டிருக்குமா, 4 குடம். சரி, ஒரு குடம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த காலத்தினுடைய லிட்டர் அளவில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 40 லிட்டர்லேருந்து 115 லிட்டர் தண்ணியை குறிக்குதான். அந்த காலத்தில் இந்த மரத்தில் செஞ்சு முதுகில் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ தண்ணி எத்தனை குடம் ஊற்ற சொல்லியிருக்காரு? 4 குடம். சரி, ஆவரேஜ் ஒரு 100 லிட்டர்னு எடுத்துக்கலான்னு வைங்களேன். ஒரு 4 குடம் தண்ணி 100 லிட்டர் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குடம் தண்ணியே 100 லிட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கணக்குப்படி அப்போ 4 குடம் தண்ணீர் எவ்வளோ ஆச்சு? 400 லிட்டர் ஆச்சு. எத்தனை முறை ஊற்றி இருக்கிறாங்க இதை? பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் ஊற்றினார்கள். என்றால் அப்புறம் 2ஆம் தரம் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றால் 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். கவனிங்க, ஒரு ஆவரேஜ் கணக்கு தான் நம்ம போடுறோம். நம்ம குடம் வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோ கறியை கழுவுமா 4 குடம் தண்ணி? 4 கிலோ கறியே 3 முறை அலச வேண்டியதாக இருக்குது. இந்த கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் நிலத்தில் இருக்கிற அந்த பலிபீடத்தை சுற்றிலும் தண்ணி போய் நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க. நம்ம அந்த காலத்து கணக்கெல்லாம் துல்லியமாக கணக்கு போட முடியல. தண்ணி வந்து அந்த பலிபீடத்தை சுற்றி நிற்குது. வாய்க்கால்னாக்க தெரியும் இல்லையா, வாய்க்கால் மாதிரி அப்படியே மடை கட்டி வச்சுட்டாங்க. தண்ணி ஃபுல்லாக நிற்கிற அளவுக்கு ஊற்றிருக்கிறாங்க. என்னுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட அவங்க ஊற்றின தண்ணியினுடைய அளவு லிட்ரு பைபிள் அந்த கணக்குப்படி பார்த்தோன்னா 1350 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்காங்க. 1000 லிட்டர் டேங்க்கு 1.5 லிட்டர்னு வச்சுங்களேன். 1000 லிட்டர் டேங்க்கு ஒரு 500 லிட்டர் டேங்க்கு வச்சுங்க. எல்லாத்தையும் ஒரு 2000 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றிருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க. முன்ன பின்ன யோசிக்கலாம், தப்பு இல்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த 1/2 ஏக்கர் நிலத்து இந்த தண்ணி இந்த கறியெல்லாம் ஊறி அந்த கறியில் இருக்கிற ரத்தமெல்லாம் இறங்கி அந்த விறகெல்லாம் நினச்சி அந்த விறகுலேருந்து மறுபடியும் பலிபீடத்தை நினச்சி அந்த கல்லெல்லாம் நினச்சி அந்த கல்லிருந்து மறுபடியும் இந்த வாய்க்காலை சுற்றி தண்ணி நிற்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாய்க்காலில் தண்ணி நின்னா கணுக்கால் அளவுக்கு தண்ணி நிற்கும் வைங்களேன். குறைஞ்சபட்சம் தண்ணி கணுக்கால் அளவு. அவ்வளோ தண்ணி பலிபடுத்துனீங்க. நல்லா கவனிங்க, இவர் நெருப்பு இறங்குறதுக்கு ஏன் தண்ணி ஊற்றுறாரு சொல்லுங்க? நெருப்பு தானே இறங்குறது ஜெபம் பண்ணும். இவர் என்னத்தை ஊற்றுறாரு? ஏங்க ஊற்றுறாரு? தண்ணி ஏன் ஊற்றுறாரு? நெருப்பு தானே வரணும். இப்போ நனைஞ்சிட்டா நெருப்பு வந்தால் எரியுமா? நனைஞ்சி போய் கிடக்கு விறகு, அது எவ்வளோ? 2000 லிட்டர் தண்ணி வச்சுக்கொள்ளலாம். 2000 லிட்டர் தண்ணியை குடமாக கொண்டாந்து ஊற்றி நல்லா விறகு ஃபுல்லாக ஈரமாகி போச்சு. பற்ற வச்சா கூட பத்தாது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறாருன்னா இப்படி உங்களுக்கு எதிரான எல்லாத்தையும் அனுமதிப்பார். அவரே சில சமயத்தில் நெகட்டிவான காரியங்களை செய்வார். ஊத்துற நீ தண்ணியை, அந்த தண்ணியை விட பெரியவர் நான்டா. நனைடா தண்ணியை பார்த்துக்கலாம்டா. கர்த்தர் தேவன் என்று நிரூபிப்பதற்கு சாதகமற்ற சூழ்நிலையில தான் அவர் நிரூபிப்பார். சாதகமான சூழ்நிலை இருக்காது. அப்போ நான் முந்தானேத்து நினைக்கிறேன் வியாழக்கிழமை நான் இதை ஸ்டடி பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். இங்கே பாஸ்டர் என்ன பண்ணாங்க, இந்த வசனத்தை அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. பலிபீடத்தை பற்றி வருதா லெசனில்? எளிய பலிபீடம் வருதா தெரியல, பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பாருங்கள், இந்த பலிபீடத்தில் இருக்கிற இந்த கரியெல்லாம் நினச்சி எல்லாம் ஈரமாகி போச்சு. அந்த 450 பேர் சொல்கிறான், அந்த பேர் நம்ம தண்ணியே ஊற்றலை, காஞ்ச விறகு போட்டு கூப்பிடக்குள்ளேயே நெருப்பு வரல. இவன் முட்டா பையன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? தண்ணி ஊற்றி நினச்சி கண்டிப்பாக எரியறதுக்கு வாய்ப்பே, கடவுளே நினச்சாலும் இது நடக்காதுப்பா. என்ன சொல்கிறான்? கடவுளே நினச்சாலும். ஏன்னா இவன் நினச்சிட்டான், என்னைக்கு நேச்சுரல் லாவை மக்கள் நம்புகிறாங்களோ அன்றைக்கி ஃபெயிலியர் ஆவாங்க, என்னைக்கு டிவைன் லாவை நம்புகிறாங்களோ அன்றைக்கி சக்ஸஸ் ஆவாங்க.
என்னைக்கு இயற்கையை நம்புறாங்களோ அன்னைக்கு தோல்வி அடைவார்கள். என்னைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்புறார்களோ அன்றைக்கு வெற்றி பெறுவார்கள். எல்லாம் நனைஞ்சு போச்சு, எல்லாம் நனைஞ்சு போச்சு. விட்டதிலிருந்து வாசியமா. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். வாய்க்காலும் தண்ணியா நிரம்பிச்சு, பலிபீடத்து தண்ணி ஓடுது. அப்ப எவ்வளவு தண்ணி ஊத்திருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. அரை ஏக்கர்ல 500 கிலோ கறியை நினைச்சு எல்லாம் வந்து பலிபீடத்தை நினைச்சு சுத்தி தண்ணி நிக்குது, தண்ணி ஓடுது. சரி, இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க என்ன யோசிக்கணும், என்ன காலம் அது? 3 வருஷமா என்ன பெய்யல? மழை பெய்யும். தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? இவ்வளவு தண்ணி எங்க இருந்து கிடைக்கும்? அவன் புல்லு மாட்டு காட்டுக்கு தண்ணி இல்லாம கிடக்கான். இப்ப எவ்வளவு தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? கேள்வி வருதா இல்லையா? இவ்வளவு தண்ணி எங்க இருந்து வருது? நல்லா கவனிங்க. கிதரோன் ஆற்றண்டையிலே தான் இவர் என்ன செய்தாரு? தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருந்தார்ல, அதனுடைய கிளை வாய்க்கால் எங்கே போய் சேரும்னாக்கா மத்திய தரைக்கடையில் போய் சேரும். ஒன்று தண்ணியில் அந்த வாய்க்காலில் தண்ணி வந்திருக்கணும். ஏன்னா இவர் வந்து கில்காலுக்குடைய அடிப்பகுதியில் தான் அந்த புரூக் இருக்குது, அந்த ஓடை இருக்குது. அங்கேருந்து தண்ணி கொண்டுவிட்டு கில்காலுக்கு மேலே போய் கொண்டு போய் ஊற்றணும் தண்ணி. கில்கால்ன்றது மலை, கீழே இருந்து தண்ணி கொண்டு போய் ஊற்றணும். அப்படி இல்லைன்னா மத்திய தரைக்கடல் பகுதி இருக்க கடல் தண்ணியை கொண்டு போய் ஊற்றிருக்கணும். 2 சான்ஸ் தான், 2 சான்ஸ் தான். சரி, உப்பு தண்ணியை ஊற்றினா உருப்பிடுமா? பத்தி எரியுமா? உப்பு தண்ணி கொண்டு போய் ஊற்றுறோன்னு வைங்களேன், விறகு இன்னும் கொஞ்சம் கேடு கெட்டு போயிடும், எரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்பொழுதுமே ஆண்டவர் இந்த உலகம் எதெல்லாம் முடியாது முடியாது முடியாதுன்னு எல்லைக்கு கொண்டு போய் நிறுத்து, அந்த எல்லைக்கு அவரே அனுமதிப்பார், கொண்டு போய் அந்த எல்லையில் நிறுத்திடுவார். நிறுத்திட்டு இப்ப பாரு நான் தான் தேவன் காமிக்கிறேன்னு. எல்லாம் நனைஞ்சு போச்சு, எல்லாம் ஊறி போச்சு. எதிரிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முட்டாள்தனமான வேலையை செஞ்சிட்டான் எலியா. இவனுடைய இந்த பலியை எரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. எங்கு மனிதன் முடியாது என்று சொல்லி முடிவு பண்ணுகிறானோ அங்கே தேவன் வந்து என்னால் முடியும் என்று சொல்லி அவர் அதை ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிவில்லாதவரே, முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. முடிவில்லாத தேவன், முடிவை கொண்டு வருகிற தேவன். இப்ப இந்த சேலஞ்சை இந்த 450 பேர் ஏத்துக்கிட்டு செஞ்சாங்களா, ஏத்துக்காம செஞ்சாங்களா? இந்த 450 பேரும் அம்மாவுக்கு என்ன வேணும் பார்த்து கொடுங்க, பாஸ்டர் மாதிரி தாங்க அனுப்பிடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நல்லா கவனிங்க. முடிவை ஏத்துக்கிட்டு தான் அந்த சேலஞ்சுக்கு வந்தாங்களா, இல்லை தெரியாம வந்தாங்களா? சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு? அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு? நம்ம கூப்பிட்டா வானத்திலிருந்து என்ன இறங்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னு தெரிஞ்சா எப்படி அவங்க செய்ய முன் வந்திருப்பாங்க? அக்கினி இறங்காதுன்னு தெரிஞ்சா எப்படிங்க சேலஞ்சு எடுத்திருப்பாங்க? வெளிப்படுத்தல் 13:13 வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:13 வாசிங்க. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து சாத்தானாலையும் வானத்திலிருந்து அக்கினிய கீழே இறக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இங்க போட்டிருக்குல்ல. ஆனால் தான் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. வானமெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துக்குள் நடத்தினவர்களுடைய செய்கையை ஒழிப்பதற்காக கர்த்தர் எடுத்ததான திட்டம் இது.
அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ என்ன கூப்பிட்டாலும் எங்கேருந்து இறங்காது, வானத்துலேருந்து என்ன இறங்காது. 9 மணி நேரம் ட்ரை பண்ணி டயர்டாகி உக்காந்துட்டாங்க. என்ன இந்த மனுஷன் பாருங்க, எல்லாம் பலிபீடம் கட்டினாரு, கறியை வச்சார், தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் ஊற வச்சார், தண்ணி எல்லாம் வாய்க்காலை சுற்றி ஓட வச்சார். ஓட வச்சுட்டு இவர் என்ன செய்கிறார் பாருங்க, அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தர். ஏன் அங்க ஆரம்பிக்கிறாருன்னா, நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்க ஆபிரகாம் தான் ஃபர்ஸ்ட் பலி செலுத்துறார். ஆபிரகாம் என்ன செய்யறாரு, வாக்கு தத்தத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் பலி செலுத்துறாரு. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. பலி செலுத்தினால் அக்கினி வரும்ன்ற நாலேஜ் ஆபிரகாமுக்கு தெரியும். ஆபிரகாமின் தேவனே. ஈசாக்கு பலி செலுத்தும் போது அந்த பலியை அங்கீகரிக்கிற அக்கினி மேல இருந்து வந்தது. யாக்கோபு பலி செலுத்தும் போது அந்த அங்கீகரிக்கிற அக்கினி மேல இருந்து வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பலி செலுத்தும் பொழுது அக்கினி மேல இருந்து வந்து அந்த பலியை எரித்தது. இந்த நாலேஜ் யாருக்கு இருந்துச்சுன்னா எலியாவுக்கு இருந்துச்சு. அதனால அவருக்கு தெரியும், when I cry out to God, God will answer. சர்வசாதாரணமாக அவருக்கு தெரியும், நான் கூப்பிட்டா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார், அவர் தான் இதை செய்ய சொல்லி அனுப்பியிருக்காருன்னு தெரியும். நல்லா கவனிங்க, உலகத்தார் எதை வேணா செய்து தங்களுடைய வலிமையை அதிகாரத்தை உங்ககிட்ட காமிக்கலாம், உலகத்துக்கு காண்பிக்கலாம், உங்ககிட்ட காமிக்க முடியாது. ஏன்னா உங்களின் தேவன் அக்கினியினால் பதில் அளிக்கிற தேவன், நம்முடைய தேவன் அக்கினியினால் பதில் அளிக்கிற தேவன். ஆகவே உலகத்தினுடைய கிரியைகள் நமக்கு முன்னாடி செயலற்று போகும். இங்க இப்படி சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு ரொம்ப சிம்பிள் பிரேயர். இது ஸ்டேட்மெண்ட்ல எழுதப்பட்டிருக்கிறது. வித்தவுட் எமோஷன் ஹி prayed the prayer. எமோஷனே இல்லை, ஆனால் எவ்வளோ டென்ஷன் இருக்கணும். நம்மளாக இருந்தால் ஒரு பிரச்சனை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு எவ்வளோ டென்ஷன் ஆகிறோம், எவ்வளோ கொதிக்கிறோம், எவ்வளோ அங்கலாய்க்கிறோம். என்ன நடக்குமா, இப்படியே நடக்குமா, அப்படியே நடக்குமா, அப்படியே ஆகிடுமா, இப்படி ரொம்ப கூலாக உட்காந்துருக்காரு. எல்லாம் கட்டிட்டீங்களா, எல்லாம் அடிக்கிட்டீங்களா, தண்ணியெல்லாம் ஊற்றிட்டீங்களா, ஓகே. அவனெல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு போகிறான்னு விடு. ஏன்னா அவனும் வேலை செய்யும்போது இவர் கிண்டல் பண்ணிக்கிட்டு பரியாசம் பண்ண மாதிரி இவர் செய்கிறத பார்த்துட்டு அவனுலாம் என்ன பண்ணானோ 450 பேரும் சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தானோ. என்னைக்குமே எரியாதுடா, என்னைக்குமே நடக்காதுடா, என்னைக்குமே முடியாதுடா, பார்க்கலாண்டா அப்படின்னு இருந்தாங்க. இவர் என்ன சொன்னார், சிம்பிள் ப்ரேயர். இது சாதாரண வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது எக்ஸலமேட்டரி சென்டென்ஸ் கிடையாது, சாதாரண வாக்கியம். என்ன சொல்றாரு பாருங்க, நானே வாசிக்கிறேன். கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயங்களை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றார். அவ்வளவுதான். ஹியர் மீ the two words turn God's heart and he sent his fire on the altar. ரொம்ப சிம்பிள். என்னை கேட்டருளும் என்னை கேட்ட ரெண்டே வார்த்தை தான், என்னை கேட்டருளும். அதை ரிப்பீட் பண்றாரு, அவ்வளவுதான். ப்ரேயர் இல்லை இது, இது இருதயத்திலிருந்து சொல்ற ஒரு வார்த்தை. அப்ப நல்லா கவனிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா. நீங்க இதுவரைக்கும் இவ்வளோ பெரிய விஷயம் எப்படி நடக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஐயோ இதெல்லாம் நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சாதாரணமாக நடக்கும். நீங்கள் தண்ணியை ஊற்றுங்க,
நடக்காததுக்குரிய அத்தனை காரியங்களையும் தேவன் அனுமதித்தாலும் விடுங்க, அதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு செகண்ட் வரும், என்னை கேட்டருளும், என்னை நான் உங்கள் வார்த்தையின்படி இதை செஞ்சுருக்கிறேன், நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் இதை நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், என்னை கேட்டருளும். 9 மணி நேரம் ஜபம் எப்படி? 2 வார்த்தையை ரிப்பீட் பண்ணது எப்படி? 2 வார்த்தை. சில டைமில் நம்ம தேவையில்லாமல் பேசி ஜபிச்சுட்ருப்போம். ஜபத்துக்கு என்னவே வராது. இந்த கத்துறதுனால, கீழ்ச்சிக்கிறதுனால, குதிக்கிறதுனால, அலறதுனால, புரள்றதுனால, போட்டு உடம்பை வருத்தி அப்படியே சும்மா ஒன்றும் இல்லாமல் பண்ணி அப்படியோ இறக்கம் கிடைக்குமா, அப்படியெல்லாம் வராது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜெபம் பண்ணிங்கன்னா 2 வார்த்தை, என்னை சாதாரணமாக உட்காந்து சொல்கிறார். அப்படி நம்ம சொல்ல போனால் ஒரு சேரில் போட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு என்னை கேட்டர்லும் என்னை கேட்டர்லும் சொல்லியிருப்பார். ஐயா, அக்கினி இறங்கி என்ன பண்ணிச்சு? 500 கிலோவே சாம்பல், அது எரிக்கக்கூடிய விறகு சாம்பல், பலிபீடத்தில் கட்டின அந்த கல் மேலே அக்கினி பட்சித்தது. சுற்றி இருக்கிற தண்ணி, வாய்க்கால் இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சான்? அக்கினி நக்கி போட்டுச்சான். தேவன் ஒரு நாக்கு அனுப்பினார், ஒரே நக்கில் எல்லா தண்ணியும் போயிடுச்சு. ஒரே நக்கு தான். இந்த ஃபயர் லிக் த வாட்டர், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய அக்கினி உங்கள் விரோதமாக இருக்க எல்லாத்தையும் நக்கி போடுகிறது. ஹல்லேலூயா! உற்சாகமாக நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு வந்து விட்டது. கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். இதை பார்த்த உடனே ஜனங்களை என்ன செஞ்சாங்க? அவங்களே என்ன செஞ்சாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். மக்கள் சொல்லணும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத உறவினர் சொல்லணும் கர்த்தரே தேவன். தேசம் சொல்லணும் அப்படின்னா நீங்க தேவனுடைய மனுஷனா இருக்கணும், மனுஷியா இருக்கணும். ஹல்லேலூயா! இப்படிதான் கர்த்தர் அந்த நாட்களிலே பதிலளித்தார். இப்ப பாருங்க, ஒரு வசனத்தை கவனிங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ என் வாயிலிட்ட உன் வார்த்தைகளை வாசிங்க. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை, இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். கரங்களை தட்டுவோமா? ஏன் நோய் குணமாகுதுன்னா தேவனுடைய மனுஷருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை அக்கினி, தேவனுடைய அக்கினி. என்னை கேட்டர்கள் என்ற கேட்டற வார்த்தையில் அக்கினி இருந்தது. இந்த அக்கினி அந்த அக்கினி சேர்ந்து ஃபயர் ஆயிடுச்சு. நீங்க என்ன வார்த்தையை பேச போறீங்களோ அந்த வார்த்தை அக்கினியாக மாறும். அது விறகுகளை பட்சிக்கும், எதிரிகளை பட்சிக்கும், பிரச்சனைகளை பட்சிக்கும், நோய்களை பட்சிக்கும், சாபங்களை பட்சிக்கும். அதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? நான் உன் வாயில வச்சிருக்கிற வார்த்தையை அக்கினியா வச்சிருக்கிறேன். இந்த ஜனத்தை எல்லாம் விறகா வச்சிருக்கிறேன்றார். பிரச்சனைகள் எல்லாம் விறகுன்னு அப்படி வச்சுக்கிடுங்க. அதெல்லாம் நீங்க பேசினா அழிஞ்சு போயிடும். சொல்லுங்க, நான் பேசினால் எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்னுடைய வார்த்தையின்படியே அழிந்து போகும். எப்படி பேசணும்? ஒருவேளை எலியாவுக்கு கூட நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இந்த 100 பேரை கூட காப்பாற்றி விட்டார் ஒபதியா. ஆனால் ஒரு ஆளாச்சு எலியா கூட வந்து நின்னாங்களா? ஒரு ஆள் கூட இல்லைங்க. இந்த ஒத்த மனுஷன் நிற்கிறான். நல்லா கவனிக்க, கர்த்தருடைய வார்த்தைன்னு ஒன்று உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையில் நீங்கள் ஒத்தையாக நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுப்பார். சொல்கிறார், நிற்கிறார். அக்கினி இறங்குது, பட்சிக்கிறது, எல்லாத்தையும் நக்கி போட்டுருச்சு. அப்போ என்ன சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க? கர்த்தரே தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார்,
வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார். வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். ஆஹா, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 59ஆம் வசனத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி அடைய வேண்டும் என்று. வாசிங்க 15:49. பூமியிலே மேல் அக்கினை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்னைக்கு எலியாவுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சு விட்டாரு, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சாம்பிள் காமிச்சு விட்டாரு. இப்போ ஐயோ இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை, எல்லாம் நனைஞ்சு போச்சு, எல்லாமே ஒளிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே வாய்ப்பே இல்லைன்னா எல்லாம் நனைஞ்சது நல்லதுக்கு தான். ஆனால் அதை நல்லா கவனிங்க, நெருப்பை தான் தண்ணி அணைக்கும். இயற்கையாக என்ன எதை நெருப்பை தான், ஆனால் தண்ணியை நெருப்பு நக்குது பாருங்க, அதான் அற்புதம். நெருப்பு தண்ணியை அணைக்கும், அது இயற்கை. ஆனால் தண்ணியை நெருப்பு நக்கிடுதில்ல, அதுதான் அற்புதம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்பயுமே இயற்கைக்கு மாறாகவே செயல்படுவார். உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இங்கே முடிஞ்சு போச்சுன்னா இங்கே முடிஞ்சு போச்சு. இங்கே பிரச்சனை இருந்தால் இங்கேயும் பிரச்சனை இருக்கும். இங்கே 90% முடிஞ்சால் இங்கே 90% முடியும். இங்கே 100% முடிஞ்சால் சொல்ல மாட்டீங்களே, இங்கே 100% சீக்கிரம் முடிச்சா பரவாயில்லன்றீங்க, முடிக்க மாட்டேன், குறும்பு பண்ணுறீங்களே, அதனால் பேசிகிட்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனை நம்முடைய மனதில் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வசனத்தை விசுவாசி, வசனத்தை விசுவாசி, வசனத்தை விசுவாசி. வசனம் அங்கே கொண்டு வந்து நிற்கணும் பாருங்க. கரியை நனைச்சி அதுக்கப்புறம் நெருப்பு வந்ததுனால தான் ஜனங்க சொன்னாங்க, கர்த்தர் தான் தேவன். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் முடியாததை கர்த்தர் செஞ்சு காமிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? முடியாததை செய்து காமிப்பார், முடியாதவைகளை செய்து காமிப்பார். வீடு கட்ட முடியல கட்ட வைப்பார், வாகனம் வாங்க முடியல வாங்க வைப்பார், ஊழியம் செய்ய முடியல செய்ய வைப்பார், கீழ்ப்படியாத பிள்ளைகளை கீழ்ப்படிய வைப்பார், மனம் திரும்ப வைப்பார், கிடைக்காத வேலையை கிடைக்க செய்வார், போகாத இடத்திற்கு போக செய்வார். என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் உணர்த்தினதான ஒரு வசனம். நான் நினச்சேன், இதெல்லாம் கரியில் போய் தண்ணி ஊற்றுறது, அது ஆண்டவரே சொல்கிறாரு. ஒரு காரியத்தை பாசிட்டிவாக நடத்துறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறத விட நீ நெகட்டிவாக இதை செய்ய, நான் அதை பாசிட்டிவாக மாற்றுவேன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயத்தில் நெகட்டிவாக நடக்கட்டும், அது நல்லது தான். அதெல்லாம் தாண்டி போன பிறகு வாய்ப்பேல் என்ன உலகம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய அக்கினி எல்லா பிரச்சனையும் ஒரே நக்கு. நாய் நக்கும் பார்த்தீங்கன்னா நக்கி எல்லாத்தையும் குடிச்சிடும் சீக்கிரத்தில். ஆண்டவருடைய ஒரு நாக்கு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நக்கி போட்டுரும். இன்னைக்கு அதை ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கவனிங்கள். இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தில் போன ஆண்டவர் தான் உங்களுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர். இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் அக்கினி, அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். அந்த அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்களே, அது கொன்று போட்டு விட்டது. ஆனால் தேவனுடைய அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். தேவன் கிரியை செய்கிற வரைக்கும் காத்துருங்க. தேவன் கிரியை செய்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. தேவன் நிச்சயமாக என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாக செய்வார். நமக்கு என்ன இந்த ஆலயத்தில் நமக்கு சொல்லியிருக்காரோ, நம்ம குடும்பங்களுக்கு சொல்லியிருக்கா, அதை நிச்சயமாக செஞ்சு முடிப்பார். சந்தேகமே கிடையாது. கண்களை மூடி, ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு இருதயத்தின் சிந்தனை கொடுத்துரு, நல்ல சிந்தனை கொடுத்துரு, அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே,
இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே கூட உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர் வாழ்க்கையில் எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் உடைய அக்கினி எல்லாத்தையும் நக்கி போட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜெயக்கொடியை நாட்டினதுக்காக ஸ்தோத்திரம். எலியாவின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாங்கென்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த பரிசு எல்லாம் இப்போ கொடுப்பாங்க.